ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான சுவையான திருப்பதி லட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஸ்ரீவாரி லட்டு. திருப்பதி லட்டுக்கு இன்னொரு பேர் தாங்க ஸ்ரீவாரி லட்டு. திருப்பதிங்களாவே லட்டு தாங்க ஃபேமஸ்ஸு. அந்த லட்டை நம்ம வீட்டில் எப்படி டேஸ்ட்டாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் 300 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே கிராம் கணக்கில் எடுத்து வச்சுருக்கேன், கப் கணக்கு கிடையாது. அதே 300 கிராம் அளவுக்கு நான் கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். திருப்பதி லட்டு பொறுத்த வரைக்கும் வெள்ளத்தில் செய்வாங்க. அதனால சுகரும் வெல்லமும் சேர்ந்து மொத்தம் 500 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் ஒன்று இருக்குது. கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூடயே பார்த்தீங்கன்னா நான் 300 கிராம் அளவு சுகரை சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அந்த சுகரை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய வெள்ளத்தையுமே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சி வருது. நான் சுகர் ரேஷன் சுகர்னால அதில் அழுக்கெல்லாம் வரும். அதனால நான் கொஞ்சோண்டு மட்டும் பால் ஊற்றி அந்த அழுக்கெல்லாம் நான் எடுத்துட்டேன். இதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணால் தான் அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்துடும். பாருங்கள், இப்போ எல்லா அழுக்கையும் நான் எடுத்துட்டேன். சுகர் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம சுகரில் உள்ள எல்லா அழுக்கையுமே எடுத்துடலாம். அந்த மில்க் அந்த சுகரோட சேர்ந்து பொங்கி வரும்போது அழுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வரும். அது அப்படியே நம்ம கரண்டியில் வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போது சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட பக்குவம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா அது இந்த மாதிரி ஒரு கம்பி கரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் வந்துடணும். அதாவது பிசுக்கு பதம் வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜு. இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. அதை அப்படியே நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கூடிய மாவோட நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது கூடயே இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சமையல் சோடா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பேக்கிங் சோடா சேர்த்து செய்யும்போது மட்டும்தான் அந்த பூந்தி நல்லா 100 ml பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலோடு சேர்த்து அந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், கட்டிகள் இல்லாமல். நம்ம பால் சேர்த்து செய்யும்போது அந்த லட்டோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். திருப்பதியெல்லாம் பார்த்திங்கன்னா பால் சேர்த்து தான் செய்வாங்க. இந்த அளவுக்கு நான் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதாவது நம்ம பச்சைக்கெலாம் எப்படி மாவு பிசைவோமோ அந்த அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கமாக அப்படி இருக்கட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா எண்ணெயுமே நல்லா காஞ்சி வந்துடுச்சு. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கணும். நம்ம பூந்தி போட்டோடனே மாவு போட்டோடனே இந்த மாதிரி எலும்பி வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள், இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ வாங்க பூந்தி ஊற்றிடலாம். இப்போ நான் ஒரு கரண்டி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இருந்தால் கூட நீங்கள் பூந்தி கரண்டி யூஸ் பண்ணலாம். என்கிட்ட அது இல்லாதனால நான் இந்த மாதிரி அரிக்கரண்டி வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மாவு சேர்த்துடலாம். பாருங்கள், எந்த மாதிரி மாவு நல்லா முத்துன்னு உழுதுன்னு, அதாவது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம போட்டோடனே நல்லா அந்த பூந்தி நல்லா எலும்பி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அதாவது பூந்தி ரொம்ப வெந்துடக்கூடாது. 3/4 பக்கம் வெந்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை அப்படியே எடுத்து நான் வேறு பிளேட்டுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பூந்திக்குமே நான் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேன். இருக்கட்டும் அப்படியே. இப்போது ஒரு மிக்ஸி சாரி எடுத்துக்கிட்டேன். அதில் 1/4 பூந்தியை மட்டும் நல்லா பல்ஸ் மோடில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய சுகர் சிரப்பில் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பூந்தியை சேர்த்துடலாம். சுகர் சிரப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பூந்தியை சேருங்க. சேர்த்துடணுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பூந்தி அந்த சுகர் சிரப்பில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போக போக அந்த பூந்தி அந்த சுகர் சிரப்பில் ஊறி நல்லா இறுக்கம் கொடுத்துரும். இப்போ ஒரு கடாயம் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. நெய்யோட முந்திரி
கிஸ்மஸ் பாதாம் சேர்த்து நல்லா வந்து வறுத்து போட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நட்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தக்கூடிய பூந்தியில் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது கூடயே பார்த்திங்கன்னா 4 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கிறேன். கூடயே 2 கிராம்பும் சேர்த்துக்கிறேன். அது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். பச்சை கற்பூரம் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேருங்க, அதிகம் சேர்த்துடாதீங்க. சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பூந்தி அந்த சுகர் சிரப்லேயே நல்லா வந்து ஊறி வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து லட்டு பிடிக்க வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கூடயே நம்ம எடுத்து வச்சுக்கணும் கூட கல்கண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை மூடி ஒரு 4 மணி நேரமாக இந்த லட்டு வந்து அந்த சுகர் சிரப்பில் வந்து நல்லா ஊறி வரணும். அதனால் இப்போ வந்து மூடி வச்சிடுறேன். 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். அப்பப்போ மட்டும் கிண்டி விடுங்க. பாருங்கள் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. லட்டு வந்து நல்லா அந்த பூந்தியோடு நல்லா ஊறி வந்துருச்சு சுகர் சிரப்போட. இப்போ வந்து பிடிக்கலாம். பாருங்கள் நான் இப்போ வந்து லட்டாக பிடிச்சி பார்க்குறேன் எந்த அளவுக்கு வந்து லட்டு வந்து நல்லா வந்து பிடிக்க வருதுன்ட்டு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டிக்கெட் எபிசோடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைச்சு பாருங்கள், டேஸ்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.